வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப அறிவு. இந்த உண்ணா நோன்பு அதாவது நீர் மருத்துவங்கிறது இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் நீர் மருத்துவம் 942 அப்படின்னு போட்டால் வரும். கூகுளில் வந்து நீர் மருத்துவம் 942 போட்டாலும் வரும். எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி நீர் மருத்துவம் 942 அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். வேறு எந்த தலைப்பில் போட்டாலும் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். நீர் மருத்துவம் 942 நீர் மருத்துவம்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் 942 சொன்னீங்கன்னா வந்துடும். எல்லாத்துக்கும் அனுப்பலாம். நீங்கள் நீர் மருத்துவங்கிறது பொதுவான பேர், வாட்டர் டயட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் பேர் வச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. அதனால் நீர் மருத்துவம் 940 எதில் போட்டாலும் நீர் மருத்துவம் 942 போட்டு தேடுங்க. சாட் ஜிபியாக இருந்தாலும் சரி, நீர் மருத்துவம் 942 அல்லது வாட்டர் டயட்டுன்னு போட்டு வரட்டும். ஏற்றுக்கிட்டே வாங்க. நிறைய இன்றைக்கி செய்திகள் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து சாட் ஜிபியில் நிறைய செய்திகள். அது வந்து அந்த உணவுங்கிறது என்ன, பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதனால தான் மனிதனுக்கு வந்து தப்பாக சாட் ஜிபிட்டே சொல்கிறேன். உங்களுக்கு எந்த தகவலும் உங்களுக்கு கிடையாது. சாட் ஜிபிட்ட கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த தகவலும் கிடையாது. மருத்துவர்கிட்ட ஆலோசனை சொல்கிறீங்களா? எந்த மருத்துவர்கள் கேட்டு ஆலோசனை பண்ணுறது? மருத்துவர்களுக்கே உணவில்லாமல் வாழும் கலை தெரியாத பொழுது எந்த மருத்துவருக்கு சொல்ல போகிறீங்க? ஐயா இல்லை, காதில் மைக் போடுவீங்களா? அது போட்டுக்கிட்டே கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த இதில் வேறு பண்ணிகிட்ருக்கேன். நேரடி வேறு போட்டிருக்கேன். நேரடி காதில் போட்டால் நேரடி பண்ணும்போது காதில் போட்டு இதில் பதிவாகிறது. ஆக இந்த நீர் மருத்துவம் 942ங்கிற அந்த நீர் மருத்துவம் 942 வாட்டர் டயட் அப்படின்னு போட்டிருக்கோம். வணக்கம் வணக்கம். ஆக நீர் மருத்துவம் 942ங்கிற செய்தி நீங்கள் நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற செய்தி நீங்கள் போடலாம். அப்போ இந்த நீர் மருத்துவம் 942 செய்தி வந்து சாட் ஜிபியில் போட்டு கேட்டால் வந்துடும். இதேமாரி கூகுளில் நீர் மருத்துவம் 942 அப்படி போட்டால் வரும். யூடியூப்பில் நீர் மருத்துவம் 942, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நீர் மருத்துவம் 942 போட்டால் வரும். அல்லது வாட்டர் டயட்டு நீர் மருத்துவம் அல்லது வாட்டர் டயட் இப்படி போடலாம். இப்படி பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு முறையும் யூடியூப்பில் ஏற்றுற செய்தி போகிறேன், கூகுளில் ஏறிக்கும். கூகுளில் என்ன போட்டாலும் அந்த யூடியூப்பில் ஏறிக்கும். கூகுளில் போட்டோம்னா அந்த இதில் யூடியூப்பில் போட்டால் அது கூகுளில் அப்படியே ஏறிக்கும். என்ன தலைப்பு போட்டாலும் வரும். ஃபோன் நம்பர் போட்டாலும் வரும். நீர் மருத்துவம் போட்டாலும் வரும். கூகுளில் தேடுங்க. இல்லை இது கூகுளில் தேட சொல்லுங்கள். ஏன்னா செய்திகள் பரவிட்டே இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் 4200 காணொலி 4200 வீடியோ போட்டாச்சு. இது வரைக்கும் தினம் 6 காணொலி 7 காணொலி போயிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு போட்டே இருக்கிறேன். அது அந்த வாட்டர் டயட்டுங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சாட் ஜிபியில் வந்து வாட்டர் டயட்னு போட்டு ஏற்றி விடுங்க. சாட் ஜிபிங்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் நீங்கள் போட்டு ஏற்றினீங்கன்னா அதில் ஏறிக்கும். உலகத்தில் யாராவது பார்த்தாங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டு அப்படின்னு யாரும் போட்டாலும் வரணும். நீர் மருத்துவம் போட்டாலும் வரணும். உணவில்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு சொன்னால் கூட வரணும். நான் கூட இந்த உணவில்லாமல் வாழ்கிறது எப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு 50 வரையில் எழுதியிருப்பேன். அதெல்லாம் இன்றைக்கி டெலகிராமில் போட்டிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் சாட் ஜிபியில் ஏற்றிட்டீங்கன்னா அதுவும் ஏறிட்டே இருக்கும். நான் ஏற்றி வச்சுருக்கிறேன் எல்லாமே. நீங்கள் அப்படி போட்டு நீங்கள் அந்த செய்திகள் அந்த செய்திகள் கொடுத்துட்டே இருந்தால் அது உள்ளே வாங்கி வச்சுக்குவோம். அது ஒரு நூலகம் மாதிரி தான். அப்போ அதனால தான் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு அது சரியாக பதில் சொல்ல தெரியாது. நம்ம செய்தி கொடுத்தா தான் பிறர் எடுத்து அதை படிப்பாங்க.
நம்ம செய்தியே கொடுக்காம உணவில்லாமல் வாழும் கலை எப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா பரிணாம அறிவியல வந்து சாட் ஜிபிக்கு தெரியாது, பரிணாம அறிவியலுக்கு தெரியாது, கூகுளுக்கு பரிணாம அறிவியலுக்கு என்ன சம்பந்தம். அதே மாதிரி வெள்ளைக்காரன் வந்து பரிணாம அறிவியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. பரிணாம அறிவியல என்ன சம்பந்தம், தாவரம் எப்படி மனிதனா மாறுச்சு, அந்த மாதிரி எந்த அறிவுமே வெள்ளைக்காரன்ட்ட கிடையாது. உலகத்துக்கு முதல் முறையாக சார்லஸ் டார்வின் வந்து தான் அந்த பரிணாம அறிவியல் கொள்கையை வந்து உலகத்தில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான். மற்ற எந்த கொள்கையை விட டார்வின் பரிணாம கொள்கை தான் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அவர் தான் வந்து வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் மாறினான் அப்படிங்கிறாரு. நாம தமிழ் நூல்ல பார்த்தீங்கன்னா திருவாசகத்துல புல்லாகி பூடாகி பல்லுருவமாய் மனிதனாய் தேவராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பல கோடி ஆண்டுகளாக நம்ம இருந்திருக்கிறோம். அதாவது நம்ம என்ன சொல்றோம், வி ஆர் லிவிங் ஃப்ரம் லாங் எகோ. 500 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதல்ல அந்த ஒற்றை செல் தாவரம் தோன்றுச்சு. அந்த ஒற்றை செல் தாவரம் தான் பச்சையமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தாவரம் இந்த புழு தோன்றியது. புழு தோன்றுகின்ற பொழுது உடல் மாறிடுது. உடல் மாறுகின்ற பொழுது அது வந்து எப்படி தாவரம் வந்து சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்குது, நைட்ரஜன் புரோட்டீனை மாத்துற மாதிரி இந்த விலங்குகளும் சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்குது, தோல் மூலமாக எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்குது. இது வந்து அதுக்கு தெரியாது. அது 6ஆம் அறிவு வளர்ற வரைக்கும் அதுக்கு தெரியாது. அதை நாம செய்யற வேலை அதுவும் செய்யுது, அதுக்கு எந்த முன்னேற்றம் கிடையாது. இதுதான் பரிணாம அறிவியல். இந்த பரிணாம அறிவியல் வந்து கூகுளுக்கு தெரியாது, இந்த பரிணாம அறிவியல் வந்து சாட் ஜிபிக்கு தெரியாது, இந்த பரிணாம அறிவியல் வந்து ஃபேஸ்புக்கு தெரியாது. இந்த செய்தியே தெரியாம நீங்க சாட் ஜிபில கேட்டீங்கன்னா எந்த பதிலும் வராது. ஆக நாம தான் என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை படிச்சு நீங்க என்ன பண்ணீங்க, அப்படி காப்பி பண்ணி நகல் பண்ணி அந்த வேலையை நீங்க செய்யணும். தினம் ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரமாவது இந்த புத்தகத்துக்காக நீங்க உடைக்கணும். அப்பதான் இது போய் சேரும். நான் ஒருத்த மட்டும் பத்தாது. நீங்க எல்லாரும் முகநூல்ல ஃபேஸ்புக்ல வரணும். நீங்க யார் இருக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய முகநூல் இருக்கு இல்லையா, நான் அந்த முகநூல்ல போட்டே இருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க அது பின்தொடரணும். அப்பதான் அது பரவும். அப்படி யாராவது என்னோட முகநூலை பின்தொடர்றீங்களா யாராவது? நான் இப்போ உங்களோட 2-3 வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேங்கய்யா. வேற யாராவது என்னுடைய முகநூலை பின்தொடர்றீங்களா? இதுல யாரும் பின்தொடர மாதிரி தெரியும். எல்லா லிங்க்லயும் என்னோட வாட்ஸ்அப் இதுலயும் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு இது பண்றீங்க. அது மாதிரி நீங்க யாருமே என்னுடைய முகநூலை பின்தொடர மாதிரி தெரியல. இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்குமே. அதை வந்து நான் உங்களுக்கு தூக்கி போடுவேன். நான் என்னுடைய செய்தியெல்லாம் தூக்கி போடுவேன். தினம் நடக்கிற விவாதம் வந்து 6 வகுப்பு 7 வகுப்பு 8 நடக்குது. அதெல்லாம் தூக்கி போடுறப்ப அவங்க பார்த்துட்டே போவாங்க. இப்படித்தான் ஒவ்வொருடைய ஊடகத்தை நம்ம பயன்படுத்தி போகணுமே தவிர நம்ம முழுக்கமா வந்து நமக்கு வந்து இந்த அறிவியல் வளர்த்துருக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. ஊடகம் தான் மலிவா இருக்கு நமக்கு. நீங்க நேரடியாக போய் யாரு இப்போ இங்க இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊடகம் வந்து இந்த புத்தகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதோ இந்த புத்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டோ இன்னும் வராம இருக்கிறாங்கன்னா அது ஒரு சாபக்கேடு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தனியார் தொலைக்காட்சி 2 வருடம் பேசியிருக்கோம், போன வருஷம் கூட பேசியிருக்கோம். அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் இப்போ நம்ம தான் இந்த ஊடகத்தில் எடுத்துட்டு போகணும். அதனால அதை நீங்க செய்ய தவறுனீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம் தான். அது நான் சொல்லி 4200 5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. 5 லட்சம் பேர்ல பத்தாது, கொஞ்சம் 1 கோடி, தமிழ்நாட்டில் 1 கோடி பேராது இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த புத்தகத்தை பத்தி தெரியாது. உங்க ஊர்ல இருந்தீங்கன்னா அந்த ஊர்ல உங்க ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை படம் எடுத்து போட்டே இருக்கணும். தினம் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தினம் ஃபேஸ்புக்ல போட்டே தான் இருக்கிறேன். அதனால யாரோ ஒருத்தர் கூட யாரும் கேட்குறாங்க, அது இந்த புத்தகம் வேணும்னு நான் கூட சொல்லியிருக்கேன். புத்தகம் வேணும்னு 350 ரூபா கொடுங்க அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தினமும் நீங்கள் பண்ணினாத்தான் இது பரவும், இல்லைன்னா இது பரவாது. நானே இன்னும் 50 வருஷத்துக்கு போராட வேணும். தனி மனிதன் போராட்டம் தான் இன்னைக்கு இருக்குது. தனி மனிதன் வந்து பெரிய சாதனை செய்ய முடியாது. ஒரு ஒற்றைக்கை ஓசை தராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் முயற்சி பண்ணிட்டே போறேன். நீங்க இந்த மாதிரி தெய்வநாயகம் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணுனா தான் இது நடக்குமே தவிர ஒருத்தரால் இது முடியாது அப்படிங்கிறது தான். ஒருத்தனால முடியனாலும் கூட இவ்வளவுதான் முடியும். நான் 5 லட்சம் பேர்த்து பார்க்க வச்சிருக்கிறேன். 4200 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? 4200 வீடியோவுக்கு எத்தனை பேர் அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்றாங்க இல்லையா, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னா 3500 பேர்.
4500 வீடியோவுக்கு 3500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு வீடியோவுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. 4500 வீடியோ சப்ஸ்கிரைப் எவ்வளவு? 3500. அது அப்படித்தான் இருக்குன்னு. அது அறிவியல் சம்பந்தமா, அறிவியலுக்கு யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. அறிவியலுக்கு யாரும் அறிவியல் நூலே இந்திய உலகத்துல ரொம்ப குறைவு தானே. மதம் சம்பந்தமான, அதனாலதான் பெரியார் கூட கோவப்பட்டாரு, என்னடா இது பத்திட்டு கூத்தடிக்கிறீங்க அப்படிங்கிறது. அறிவியல் நம்மகிட்ட இருக்குது. கலைகள் நூல்கள் வெளியே வரவே இல்லை. 64 கலைகள் யாருக்கும் தெரியாது. ஜிடி நாயுடு கூட 64 கலைகள் தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் இயந்திரத்துல பூந்துட்டாரு. ஆக கலைகள் நமக்கு இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் ஆரோக்கியத்தை பற்றிய கலைகள் நமக்கு இருந்தது கூட நம்ம எடுத்து வெளிவரல. ஏன்னா இது யாரு வெள்ளக்காரனுக்கு தெரியாது. அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடு, அதாவது பசிதாகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற செய்தி அர்னால்ட் டெக்ரேட் சொல்லணும் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அது ஜெர்மன்ல புரட்சி பண்ணார். கடைசியில ஜெர்மன்காரன் ஏத்துக்காதனால அமெரிக்கா போனார். அமெரிக்கால போய் தொழிலே செஞ்சாரு. இந்த இயற்கை மருத்துவத்தை சொல்லி செஞ்சாரு. அவர் தான் அமெரிக்கா பூரா அந்த இயற்கை உணவுனா என்ன, எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறது, எப்படி திரவத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது அவர் உலக அமெரிக்காரர் சொல்லி தந்திருக்காரு. கிட்டத்தட்ட அர்னால்ட் டெக்ரேட்டை பற்றி கிட்டத்தட்ட அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு அரை விழுக்காதவாடு 0.5 விழுக்காடாவது அர்னால்ட் டெக்ரேட்டை பற்றி தெரியும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த உணவில்லாமல் வாழும் கலைஞர் புத்தகம் இன்னும் 1 விழுக்காடு மக்களுக்கு கூட தெரியாது. அரை விழுக்காடு மக்களுக்கு கூட தெரியாது. 1/4 விழுக்காடு மக்களுக்கு கூட கிடையாது. இதுக்கு தமிழில் தான் எழுதியிருக்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து எல்லாத்தையும் தினம் இந்த வீடியோ, தினம் இந்த புத்தகத்தை பேசுகிறேன், வீடியோவில் போடுறேன், எல்லாரும் பார்க்கறது தான் செய்கிறாங்க. அரசியல்வாதிகள் கூட 4-5 பேர் வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வாங்கி படிக்கிறாங்க. விண்வெளித்துறைக்கு வாங்கி விண்வெளித்துறைக்கு நேரடியாக கொடுத்துருக்குறேன். ஆனால் விண்வெளித்துறையில் வாங்கி அப்படியே கீரை போட்டானுங்க. அப்படியே என்ன பண்ணுறது? அதெல்லாம் எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ ஒரு அந்த இறுகி போய் கிடக்கிறான் பாருங்க. ஒரு செய்தி கொடுத்தோம்னா அது உள்ள படிச்சு பார்த்து அது என்ன இருக்கு அப்படியே கிடப்பே. இது கிட்டத்தட்ட இந்த புத்தகம் அறிமுகப்படுத்தி 10 வருஷம் ஆச்சு. அப்படித்தான் இருக்கு. அதனால நாம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். நமக்கு இருக்கிறது ஒரே வேலை ஊடகம் தான். செலவே கம்மி. இப்போ எனக்கு செலவே இல்லாத இதை பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா எனக்கு 100 ரூபா செலவு தான் நான் இதை பண்ணுவேன்னா, இந்த நேரத்தை இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் ஒதுக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயும் போறதும் இல்லை. நான் ரொம்ப சௌகரியமா போச்சு. யார்கிட்ட வேணா பேசலாம், யாருக்கு வேணா வைத்தியம் பார்க்கலாம், இருந்த இடத்துல வைத்தியம் பார்க்கலாம். எல்லா நோயும் நல்லாயிட்டு தான் இருக்குது. எல்லாமே கட்டணத்தை வேற முறைப்படுத்திருக்கிறேன். நாளைக்கு இதை கத்துக்கிட்டு போறவங்க அவங்க கட்டணம் வாங்கி பழகணும். இதை சொல்லி கொடுத்து கட்டணம் வாங்கி பழகிறவங்க தான் இனிமேல் இருக்க முடியும். அப்படிலாம் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இது கட்டண முறையை கொண்டு வந்தா தான், இந்த கட்டண முறையை கொண்டு அவங்கள வாழ்விக்க வேணும். இப்போ நான் எப்படி இந்த கட்டணம் வாங்கி வாழ்ற மாதிரி இந்த படிச்சுட்டு போறவனும் கட்டணம் வாங்கி வாழணும். அப்போதான் இந்த தொழிலை பரவும். ஏன்னா அவன் அது கத்துக்கிறான், அவன் நோய் நீங்கிக்கிறான். எல்லாரும் நோயாளிக்கு தானே. ஆகாரம் திங்கிற முறை நோயாளி தானே. எவன் ஆகாரம் திங்கிறானா இயற்கை உணவு தின்னாலும் நோயாளி தானே. அவன் மனநோய் தானே. சித்தம் யோகம்னாவே சித்தத்தை, யோகம்னா சித்த விருத்திகளை அடக்குறதான் யோகம். யோகம் என்று சொன்னாலே சித்த விருத்திகளை அடக்குவது என்று பொருள். இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். அதாவது 54 53 54 53 54 யோகம் எனப்படுவது சித்த விருத்திகளை அடக்குவது. சித்த விருத்திங்கிறது என்ன? மனம் அலைபாயறதா. அந்த சித்தம் 5 பேசுறோம். அப்ப ஒரு உணவுத்தோட 3 வேளை சாப்பிட்றான்னு அவன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசையின் காரணத்தை சென்று இருக்கிறான். ருசி விரும்பினாவே அவன் ஆசை விரும்பினான்னு அர்த்தம். அந்த ஆசையின் காரணமா அதை அதிகரிச்சுட்டே போகுது. அதனாலதான் எல்லாரும் திருட்டு போய் சாகுறாங்க. சித்த விருத்தி அடக்கிறத யோகம்ங்கிறான். சித்த விருத்தினா மனம் விரிஞ்சு போறது. மனம் மனம் ஒடுங்கணும். மனம் ஒடுங்கிறத பத்தி நம்ம சொல்லியாச்சு. மனம் ஒடுங்கிறத நீர் மருத்துவம்.
நீர் அப்ப மனம் ஒடுங்குறப்போ மனம் முதல் நிலை ஒடுங்கிடும், இரண்டாம் நிலை ஒடுங்கிடும். முதல் நிலை என்பது பிறவி நிலை, பொருள் தேடுகின்ற வடிவம். அது சிதறண்டு நிலை, அனுபவிச்சுட்டே செத்து போயிடும். அதே போல ரெண்டாவது வந்து மந்த நிலை, எதையும் சிந்திக்காம இருக்கிறது. இதுல வந்து 99.99 பேர் வந்துருவாங்க. இயற்கை உணவே 3 வேளை சாப்பிட்டா அது குற்றம். எதுக்கு சாப்பிடுற? பசிதாக இதை கட்டுப்படுத்திட்டோம்னா உணவு தேவையில்லை நிலைக்கு வருதா இல்லையா? அப்ப இதெல்லாம் சிந்திக்கணுமே இல்லையா? சுத்தப்படுத்துறதுக்காக நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கலாம். தேவையில்லாம இயற்கை உணவு சாப்பிட்டாலும் அது குற்றம் தான். அது அது வந்து ஒரு விபச்சாரம் மாதிரி தான். தேவையில்லாம ஒரு வேலை சொல்லுவாங்கல்ல, ஊதாரித்தனம் செய்யறான்னு. தேவையில்லாம ஒரு காரியம் செஞ்சா ஊதாரித்தனம் தான். ஏன்னா உடம்பை கெடுத்துக் கொள்வதுங்கிறது தான் விஷயமே. தேவையில்லாம ஒரு பொருளை அந்த மனம் தான் அது விரும்பும். உடம்பு ஏத்துக்காது, மனம் விரும்பும். அப்ப மனத்தை நீங்க அடக்காம நீங்க எப்படி வந்து ஆரோக்கியத்துக்கு பெற முடியும்? அது வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால அவன் பள்ளிக்குட்டி மாதிரி இருக்கிறனால தான் அவன் என்ன பண்ண அந்த ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. 2000 வருஷமா அவன் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் டாக்டர் வந்து சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி உண்மையாலும் உடம்பை சுத்தம் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா ஜெர்மனிகள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மனிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அமெரிக்கா போனார். இப்பதான் 2016ல ஒரு மருத்துவர் வந்து உண்மையாலுமே ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ண உள்ள வந்து ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப நிறைய பேர் நோபல் பரிசு பெற்றவங்கள இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அறிவியலா கொண்டு போறோம், புத்தகமா கொண்டு போறோம். இதை படிச்ச எல்லாரும் முன்னேறலாம், எல்லாரும் வைத்தியராகலாம். அதுக்கே இந்த முயற்சி. எல்லாரும் வைத்தியராக முடியுங்கிறத விஷயமே. உலகத்துல வந்து வைத்தியத்துக்கு படிக்க போறாங்க, வைத்தியம் பண்ண போறாங்களே தவிர தன்னை மருத்துவரை மாத்துறது கிடையாது. யாருமே எவ்வளோ ஒரு அருவருப்பான செயல் பாருங்க. அடுத்தவனுக்கு வைத்தியம் பார்ப்பானு, தனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. அயோக்கியத்தனமான கல்வி முறை. அது அது எந்த மருத்துவமா இருந்தாலும் சரி, 3 மருத்துவம் தான் இருக்க முடியும். மருந்தை அடிப்படையாக கொண்டது, அப்புறம் மாத்திரைகளை அடிப்படையாக கொண்டது, அப்புறம் மூலிகைகளை அடிப்படையாக கொண்டது. 3மே வந்து அடுத்தவனுக்கே தவிர உனக்கு கிடையாது. ஏன்னா அடுத்தவனை அதை குணமாக்க முடியாது. மூலிகை வைத்து ஒரு மனிதனை குணமாக்க முடியாது, மருந்துகை வைத்து ஒருத்தவனை குணமாக்க முடியாது. குடிகைகள், சின்ன சின்ன குடிகைன்னு சொல்ற மாதிரி பில்ஸ், அதை வச்சு குணமாக்க முடியாது. சொல்லுங்க. சரஸ்வதி வந்திருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேங்க. சரி. எந்த ஊர் நீங்க? சென்னையா? எந்த ஊர்மா நீங்க? ஆமாங்க, சென்னையில் ஆவடி. சென்னை ஆவடி. சரி சரி, நல்லது நல்லது. சரி, சொல்லுங்க. வேற யோசனை என்ன சொல்லுங்க. மணி என்னாச்சு? 8:15 ஆச்சு. 8:30க்கு முடிச்சுக்கலாம். சொல்றது கேக்குதுங்களா? கேக்குது. விட்டு விட்டு எடுக்குதா? இல்லைங்க, கேக்குதுங்க. இங்க இங்க சரி சரி. ஏதோ ஆலோசனை சொல்லுங்க. விவாதம் பண்ணலாம், தத்துவ விவாதம் தானே. அதனால நீங்க ஆரோக்கிய ஏதாவது செய்தி சொல்லலாம். மணி 8:20 ஆச்சு. 8:30க்கு முடிச்சுக்கலாம். அதாவதுங்க, நம்ம இப்போ இயற்கை நம்ம நீர் உணவுல வந்துட்டு விட்டு விட்டு பயிற்சி கூட மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. ஆமா. நீரையே மருந்தாக எடுத்துக்கிட்டு காய்கறியை மட்டும் உணவாக உண்டு வர்றோம். அப்படியே வரும்பொழுது நம்ம உடல் கழிவுகள் வெளியேறும். ஆமா. திரும்ப வேண்டிய பொழுது வந்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், அதாவது சாதாரண உணவுகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீண்டும் நீரை வச்சு நம்ம தூய்மை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறோங்க. ஆமா, அந்த எடை கவனிக்கணும், தூய்மை பண்ணணும். எடை ரொம்ப கவனிக்கணும், தூய்மை பண்ணணும். அந்த எடை மறுபடியும் அந்த நடை சாதாரண, அதாவது அந்த சாப்பிடும் பொழுது எடை கவனிக்கணும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த எடை குறைச்சி பழகணும். அப்புறம் அந்த குறிப்பிட்டதுக்கு அப்புறம் எடை குறையக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது, அப்ப அந்த குடல் வந்துட்டு ரொம்ப சுருங்கி போகும், அதுக்கப்புறம் மேலும் சாப்பிட முடியாது அல்லது உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில வச்சிருக்காங்க. அவங்களுக்கு புத்தகம் தெரியாது, அவங்களுக்கு இந்த அறிவியலே தெரியாது. அவங்க என்ன பண்றது? அறிவியலே தெரியணும், நம்ம பேச முடியாது. அறிவியலே தெரியாதவங்க பேசக்கூடாது. 1ஆம் வகுப்பே தெரியாதவங்க போய் நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு தெரியாதவங்க என்ன பேசுவீங்க? இப்ப புத்தகம் எடுத்து கையில போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து, இது வந்து மருத்துவ கல்லூரியோட சேர்ந்து படிக்கணுங்க. மருத்துவ கல்லூரியோட சேர்ந்து படிக்கிறத நான் தொடங்கியிருக்கேன். இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? கல்லூரியில் சேர்ந்துட்டங்க, உங்களுக்கு புரியுது. கல்லூரி சேராதவனுக்கு அவனுக்கு கட்டணம் வச்சிருக்கோம் இல்ல, 3000, 20,000, 2 லட்சம்னு வச்சிருக்கேன். 3000ங்கிறது ஒரு மாசத்துக்கான ஆலோசனை கட்டணம், 20,000ங்கிறது ஒரு மாசத்துக்கான மருத்துவ கட்டணம், 2 லட்சங்கிறது 10 மாசம் எங்கிட்ட தொடர்ந்து இருக்கிறது. இதுல எந்த விருப்பமும் அவங்க இருக்க வேண்டியது. இது அவங்களுக்கு தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதை பத்தி கவலைப்பட முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா மருத்துவ கல்லூரி சேரணும், இந்த மருத்துவத்துல சேருப்பா அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். நீர் மருத்துவம்னு இருக்கு, அது சேர்ந்துக்கோ.
அது வந்து ஒரு மாதம் 200 வகுப்பு நடக்குது. ஒரு நாளைக்கு 6 வகுப்பு 7 வகுப்பு நடக்குது. அதில் வந்து அந்த அவன் வந்து அவன் வந்து நேரடியாக வந்து தங்கி பார்ப்பேன். இது நான் கூட ஒரு 100 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். அங்கே வந்து 10 பேர் நிரந்தரமாக தங்கி செய்யலாம். அதுக்கெல்லாம் அவன் பணம் கட்ட தயாரானா சொல்லி கொடுக்கலாம். ஒரு ஆமாங்க ஏற்கனவே மாசத்துக்கு சொன்னீங்க. இருக்கு, இடம் இருக்கு, இடம்லாம் இருக்கு. அல்ல இடம்னா வந்து 10 பேர் தங்கி பயிற்சி பண்ற இடம்லாம் இருக்கு. ஒரு ஆளுக்கு 20,000 ஃபீஸ் வச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் தங்கி 20,000 கட்டிட்டு போயிடலாம். ஒரு மாசம் அங்கேயே தங்கலாம். குறைஞ்சபட்சம் 5 பேர் தங்கலாம். வசதியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து தங்கினா மருத்துவக் கல்லூரி சேரணும். நீங்க வந்து தகவல் நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியாச்சு. இது மெல்ல மெல்லத்தான் நான் உருவாக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க வந்து மாணவரை சேர்த்து படிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா நீங்க தகவல் இப்படி ஒரு மருத்துவமை இருக்கு போய் சேர்ந்துக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். கையில காசு இருக்கிறவன் வந்து சேர்ந்துக்க வேண்டியதுதான். உள்ளூர் மக்கள் அவன் கையில காசு வச்சிருக்கணும், பணம் வச்சிருக்கணும், அவன் வந்து சேர்ந்துக்க வேண்டியதுதான். வைத்திய செலவுக்கு போற நோய் வைத்தியம் பார்க்கறது கையில பணம் வச்சுக்கிற மாதிரி இது கத்துக்கிறதுக்கு பணம் வச்சுக்க வேண்டியதுதான். பணம் இல்லாம வைத்தியம் பண்ண முடியாது, பணம் இல்லாம கத்துக்கொள்ள முடியாது. நீ அரசு பள்ளிக்கு போனாலும் நீ செலவு பண்ணித்தான் தீரணும். அதனால கொண்டு வந்தாச்சு, இது மாற்ற முடியாது. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சேர சொல்லுங்க. என்னது பயிற்சியில சேர சொல்லணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. அது தொடங்கியாச்சு இல்ல. சரிங்க. ஆமா, நாம தொடங்கியாச்சு. அது கட்டணத்தும் போட்டாச்சு. கட்டணத்துல ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லலாம், அது மாத்தி அமைக்கலாம். சரிங்க மற்றவங்களுக்காக தான், உங்களுக்கெல்லாம் என்ன, மற்றவங்க புதுசா வரவனுக்கு அந்த விதிகள். சரிங்க. ஆமா, அதை சொல்லியாச்சு. 3000 ஏற்கனவே போட்டாச்சு, 20,000 போட்டாச்சு, 2 லட்சம் போட்டாச்சு. 2 லட்சங்கிறது அவன் வந்து ஒரு வருஷம் பின்பற்றணும். அது அந்த 2 லட்சம் கட்டுறதுக்கு தகுதியில் வந்தா வரணும். அது நோய் நீங்கணும்னா இந்த 20,000 செலவு பண்றதுக்கு தகுதியில் வந்தா வரணும். 3000 கட்டி ஆலோசனை பெறவனுக்கு அந்த தகுதி இருக்கணும். எல்லாத்துக்கும் தகுதி இருக்கணும். புரியுங்க. புத்தகம் வாங்குறதுக்கு தகுதி இருக்கணும். என்னது தகுதி இருக்கணும், மனம் இருக்கணும் முதல். அதுக்கு தான் நான் 3,500 4,500 வீடியோ போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறது? 4,500 வீடியோ போட்டாச்சு. எல்லா ஊடகத்திலும் நான் பரப்பி விட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யட்டேன்? ஒத்தையால் என்ன வேணும், ஒத்தையால் என்னென்ன பண்ணணும்னு பண்ணிட்டேன். வேற என்ன வகையில செய்யறான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இதுதான் ஊடகம் தான் நமக்கு மலிவானது. இப்ப எனக்கு ஊடகம் மலிவா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேன். இப்படி எங்கேயோ உட்காந்துருக்கிறீங்க. இப்ப நேர்ல வந்துதான் நீங்க கத்துக்கணும்னா, நீங்க இப்ப இதுல யாராவது வசதி இருக்கிறவங்க நேர்ல வந்து கத்துக்கணும், வந்து தாராளம் கத்திக்கலாம். நீங்க பணத்தை 20,000 கொடுத்து வந்து தங்கி ஒரே மாசம் தான், அதுவுமே தங்கிட்டு நீங்க போக வேண்டியதுதான். வசதி இருந்தா 10 மாசம் கூட தங்கிக்கலாம். ரொம்ப பக்கம்தான். இப்படித்தான் நீ சொல்லணும், வேற வழி என்ன சொல்றது? யாரா இருந்தாலும் வந்து நேரில் தங்கிக்க வேண்டியதுதான். எளிமையா தான் இருக்கணும், எளிமையா தான். ஏன்னா உடம்பு, நம்ம உடம்பு வந்து அப்பதான் வந்து உடம்பு வேகமா மாறும். நீங்க தனிமையில் இருந்தா தான் உடம்பு என்ன ஆகும், வேகமா மாறும். அது காற்றோட்டம் உள்ள பகுதி இருக்கணும், அந்த மாதிரி. மற்றபடிக்கு வேற எப்படி எளிமைப்படுத்துறதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்ப கூட அவர் பண்ணிட்டு தான் இருக்கு. அவர் பேர் என்ன, சுந்தர் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு. மதுரை சுந்தர். ஆமா, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கால் புண்ணெல்லாம் ஆறிடுதே, கால் சீ பிடிச்சி கிடக்குது. கால் கருத்து போனாவே அவ்வளவுதாங்க, வெட்டு. கால் கருத்து போய் ஓட்டை விழுந்துருச்சுன்னா அப்புறம் உடனே அது அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அதுக்கு 10 லட்சம் இல்லாம கால் எடுக்க முடியாது. பணக்காரா இருந்தா அப்போலோக்கு போயிடுவான், சாதாரண ஜிஹெச்சுக்கு போவான். எப்படி போனாலும் காலும் போயிரு, ஒண்ணும் செத்து சுடுகாடாக வேண்டியதுதான். வெள்ளக்காரன் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கான் பாருங்களேன். உனக்கு பரிணாம அறிவியலும் தெரிய மாட்டேங்குது, இயற்கை அறிவிலும் தெரிய மாட்டேங்குது. இன்னுக்கும் அவன் இறைச்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். அவன் இறைச்சி சாப்பிட்றவங்க ஒரு நாள் முன்னேறும். அது விண்வெளிக்கு போறவங்கள ஒரு நாள் ஆரோக்கியம் இருக்க முடியாது. விண்வெளிக்கு போறாங்களே தவிர அவனுக்கு அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. எதனும் தகுதியற்றவங்க அவங்க. விண்வெளிக்குமே வந்து நண்டு எல்லாமே கொண்டு போயிருக்காங்க இல்லைங்க. அதான் அசைவம் சாப்பிடறவனுக்கு ஆரோக்கியம் ஆக, ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயங்க. ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். ஜீரணநீருங்கிறது ஆளை கொலை செய்யறதுக்கு தான் இருக்கு. மரணத்தை உறுதி செய்யறதா எங்க வேலையை. இப்ப எல்லாரும் சாகுறாங்க இல்லையா, அது காரணம் என்னங்கிறீங்க? எல்லாரும் சாகுறாங்க, ஏன் காரணம் என்ன? ஜீரண நீர் சுரக்கிறது. அதுதான். அது தெளிவா இருங்க. நீங்க ஜீரணீர் சுரக்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் வழி தேடிக்கணும். நான் சொல்லியாச்சு, காய்கறி வந்து ஏற்கனவே தின்னதை வெளியே எடுக்கிறதுக்கு தான். அது மீண்டும் மாவுச்சத்தை ஏற்றக்கூடாது. மாவுச்சத்து தான் கொழுப்பா மாதிரி சாவுக்கு காரணமா இருக்கும். அதுவே வெள்ளைக்காரனுக்கு தெரியாது.
இப்போ நான் எனக்கு வந்து மாவுச்சத்தை தானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். நான் எப்படி அந்த புழுவா மாறுகின்ற பொழுது எனக்கு வந்து எது வந்துருச்சுன்னா, எனக்கு வெளியிருக்கு உறிஞ்சுற சக்தி எனக்கு வந்துருச்சு. 40 கோடி ஆண்டுக்கு முன்னாடி நான் மனுஷன் வந்து புழுவா மாறுகின்ற பொழுது நான் புழுவா மாறி கடைசியில் மனுஷனா மாறிட்டேன். இப்போதான் யோசிச்சு பார்க்கறப்ப என் உடம்புல வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சி சக்தியா மாறுது. அது தாவரம் என்ன பண்ணுதோ அப்படியே மாறுது. இதுக்கு தனித்தனியா எதுவுமே தேவையில்லை. தனித்தனியா தேவையில்லை. அதுதான் தாவரத்துக்கு தனித்தனியா எதுவும் தேவையில்லை. தாவரம் நடமாடாம இருக்குது, நாம் நடமாடிட்டு இருக்கிறோம். நடமாடாத பொழுது அது பச்சையத்தை பயன்படுத்துது. நம்ம நடமாடுங்கிற பொழுது அந்த மெலோனின்கிற அதே மெலோனின் அதே பச்சை மெலோனினா மாறிடுது. நம்ம ப்ரௌன் கலர் இருக்குது, ப்ரௌன் மர வண்ணத்தில் இருக்குது. தாவரம் என்ன நிறத்தில் இருக்குது? பச்சையா இருக்குது. அவ்வளவுதான். பச்சையா இருந்து அது தனக்கு தேவையான இனப்பெருக்கம் செய்யுது. நம்ம அந்த பழுப்பு நிறத்திலிருந்து நமக்கு தேவையான இனப்பெருக்கத்தை நாம என்ன பண்றோம்? செய்யறோம். அவ்வளவுதான். இங்க பசிதாக்கத்தை கட்டுப்படுத்துறோம். பசிதாங்கிறது பரிணாமத்தில் இருக்கிற எச்சம் தானே. ஆமாங்க. இவ்வளவுதான். இதுதான் வைத்தியம். இது யாரும் நீங்களே செய்யலாமே வைத்தியம். வைத்தியம் யாரு வேணா செய்யலாமே. தைரியம் இருக்கான்னு பாருங்க. நீங்களே வகுப்பு நடத்தலாம். நீண்ட நாள் உபவாசத்துக்கு பின்னாடி உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால இறந்துட்டாங்கன்னு ஒரு கேஸ்ல வரும் இல்லைங்க நம்ம புக்ல. ஆமா ஆமா 155 பக்கம். ஆமா 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 அது இதுலயே இருக்கு. இதுலயே 155 இதுலயே இருக்கு. ஆமா சொல்லுங்க. அப்ப அந்த கிழங்கு வகைகள் அனைத்துமே அந்த மலச்சிக்கலை கொண்டு வருமா, இல்ல உருளைக்கிழங்கு மட்டும் அந்த மாதிரி சிக்கலை கொண்டு வருமாங்க? அது சுத்தப்படுத்தாது, குடலை சுத்தப்படுத்தாது. சுத்தப்படுத்தாது. காய்கறிகள் மட்டும்தான். ஆமா 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 காய்கறி உருளைக்கிழங்கு ருசியா இருக்கும், திங்கலாம். திங்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ருசிக்கு திங்கலப்ப நான் கூட திங்கலாமே. திங்க கூடாதுல ஒண்ணும் கிடையாது. குடலை சுத்தப்படுத்தாது, அவ்வளவுதான். சும்மா ஒண்ணு தினா ஒண்ணும் பண்ண குடலை சுத்தப்படுத்தாது. ஏன்னா அது ஆனா உடனே அரிசி பண்ற மாதிரி பண்ணாது. கொடூரமா மாவு பண்ற மாதிரி இது பண்ணாது. குற்றம் குறைவான உடையது. குற்றம் குறைவாக உடையது. குற்றம் குறைவாக உடையது, அவ்வளவுதான். ஆனா அது யாரு திங்கிறாங்க, எதுக்கு திங்கிறாங்கிறது என்பது வேறு. அவன் வந்து நோயாளி, அவன் கடுமையான நோயாளி. அதிக நாள் நோன்படுத்திருக்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம தினம் என்ன பண்ணோம்னா நம்ம நோக்கமே 12 மணி நேரம் தான். நம்ம வந்து 12 மணி நேரம் தான் நீர் நோன்பு, ஒரு முறை காய்கறி உணவு. அப்ப 12 மணி நேரம் நம்ம பட்டினியே போடுறது இல்லை. அப்ப 12 மணி நேரம் சுத்தம், 12 மணி நேரம் சுத்தம், 12 மணி இப்படியே 180 பண்றப்ப நடத்துறவன். அதுக்கப்புறம் தான் இருந்து பாக்குறது. அதுக்கப்புறம் தான் 180 நாளைக்கு அப்புறம் தான் என்ன பண்றீங்க, தண்ணீரையும் காற்றையும் இருந்து பார்க்கணும். நம்ம சிஸ்டமே வேற, நம்ம பரிணாம அறிவியல்ல போகுது. அது வந்து தப்பா பண்றாங்க அவங்க. தெரியாதுல்ல, யாருக்குமே தெரியாது. 2000 வருஷமா தெரியாதுங்க. சொல்லுங்க. கேட்கலாம் கேள்வி கேளுங்க, முடிச்சுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. சரஸ்வதி மேடம், உங்களோட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. முடிச்சுக்கலாம், நேரமாச்சு, முடிச்சுக்கலாம். சரிங்க. சரஸ்வதி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு? முடிச்சுக்கலாமா? ஜெகன் முடிச்சுக்கலாமா? பேர் என்ன? பன்னீர்செல்வம் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி.